அவள்தான் உனக்கு மரியாதை இதுக்கு மேல கிடையாது. ஒரு திறந்து விட்டு காலி ஆயிடும் பாத்துக்கோ. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதான் எனக்கு ஒழுங்கு மேல திறந்து விடு. என்ன எவ்வளவு நேரம் பொறுமையா பேசுவா? எவ்வளவு நேரம் பொறுமையா? அவங்க மரியாதை சொல்லி அம்பத்தூர் வரைக்கும் தெரியுமா? அம்பத்தூர் பின்னாடி இருக்குது. தெரியல, அட்ரஸ் தெரியல. 350 ரூபா ஆகும். பரவாயில்ல, ஏன்னா கம்மி பண்ணிட்டு 300 ரூபா கொடுங்க. பேர் என்னண்ணா? பாண்டு. பாண்டு சிமெண்ட் மண்ணு கலக்குற அந்த பாண்டா? பாண்டு பத்திரம் எழுதுற பாண்டு. பாண்டு பாண்டு யார் பேர் வச்சா உங்களுக்கு? அம்மாப்பா. என்ன காண்டில் இருந்தாங்கன்னு தெரியல, பாண்டுன்னு வச்சுட்டாங்க பேர் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை, பாண்டுன்னு வச்சுருக்கோம். ஜேம்ஸ் பாண்டுன்னு வச்சுருக்கலாம். அவங்க அப்போ நினைக்கல, இப்போ வச்சிருக்கிறாங்க. எங்கே வேலை செய்றீங்க? ட்ரெஸ் கடையில். துணி கடையில். ஊருக்கு புதுசா நீங்க? இல்லை இல்லை, நான் இங்கே வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகும். வழி தெரியலன்னு சொல்கிறீங்க? இல்லை, வழி தெரியலன்ட்டுல பஸ்ஸில் போவேன், அது தெரியும். சரி சரி. இந்த சைடு அந்த சைடான்னு தெரில? ஆமாம், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து திருப்பதி கிட்ட. திருப்பதி? அதான் தெரில. சம்பளம்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு? ஓகேண்ணா. எவ்வளோ சம்பளம்? 18,000. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? நான் அதான் கால் டாக்ஸி தான். ஓலா, ஊபர், ரேப்பிடோ. எப்போதுலேருந்து? இது வந்து கிட்டத்தட்ட வண்டி ஓட்டுறது வந்து ஒரு 4-5 வருஷம் தான். ஓகே. சென்னை வந்து முத கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்தேன். சின்ன வயசில் வந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷம் ஆகுது நான் வந்து. சொந்த ஊர் வந்து எனக்கு சித்திப்பட்டி. எனக்கு புரியல. சித்திப்பட்டி. சித்திப்பட்டிண்ணா ஊர் பேரே சித்திப்பட்டியா? ஊர் பேரே சித்திப்பட்டி தான். எந்த ஏரியா அது? அது வந்து எந்த ஏரியாவில் இருக்குன்னு எனக்கே இப்போ தெரியல. நானும் மேப்பில் போட்டு பார்க்குறேன். அது வந்து கடலுக்குள்ளே காட்டுது. அது கடலுக்குள்ளே? ஆமாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து தேடிட்டு இருக்கிறேன் ஊரை. நான் ஊருக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சொந்தக்காரங்களை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு தமிழ்நாட்டில் அந்த நேம் கேள்விப்படல. நானே கேள்விப்பட்டதில்லைண்ணா. இருந்தாலும் ஊர் பேர் சித்திப்பட்டி தான். அது மட்டும் தான் தெரியும் எனக்கு. அந்த போகிற வழியோ எந்த மாவட்டத்தில் இருக்குது அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருந்திருக்கு அது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மேப்பில் போட்டு போகலாம், கடலுக்குள்ளே காட்டுது. அது யாரோ மேப்பை வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போகக்கூடாதுன்ட்டு. இதுக்காக போட்டு போகிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஏரியாவே வரலையா? நோ ஃபவுண்டு. அதே தான் நானும் தான் போட்டு பார்க்குறேங்க. எனக்கு கடல் உள்ள காட்டுது. உங்களுக்கு இந்த மாதிரி வருது. நான் ஒரு 2-3 வருஷமா தேடிட்டு இருக்கேன் ஊர். நான் ரொம்ப மனசு வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. ஏன்னா விவரம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ சம்பாதிக்கிற காசு நம்ம யாருக்காக செலவு பண்ணுறது? அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் செலவு பண்ண முடியும். ஃபோன் எதுவுமே இல்லைண்ணா. 4 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன் நான் ஊரை. யாராவது தொலைஞ்சிட்டாங்கன்னா மனுஷனை தேடலாம். நான் ஊரே தேடிட்டு இருக்கேன் நான். எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, மனசு வந்து ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு ஊரை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடுன்ற ஒரு வெறியில் இருக்கிறேன் நான். ஒரே ஒரு நிமிஷம். இல்லை, நீங்கள் ஜோக் பண்ணுறீங்களா இல்லை சீரியஸாக? இல்லை, நான் நிஜமாக சொல்கிறேண்ணா. இல்லை, நீங்கள் யாருமே தெரியாது. நான் உங்கள்கிட்ட விளையாடி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. சரி. இந்த சென்னை சிட்டியில் எல்லா ஏரியா எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நான் என் சொந்த ஊரை மாற்றிக்க முடியாது. இல்லை, மேப்பில் நம்ம போடுறோம். எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆள் வேணும். எனக்கு என்னோட ஊருக்கு நான் போகணும். நான் பயணம் போகணும்னு. ஓகே. எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறது எனக்கு ஆள் வேணும். நான் தேடிட்டு இருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவியோடு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ அம்பத்தூர் வரேன்னு சொன்னீங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மாற்று துணி எதாவது எடுத்துக்கிட்டு வாங்க கூட. நம்ம போவோம் 2 பேரும் எங்கேயும் சேர்ந்து போய் தேடுவோம். தேட சொல்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது ஊர். எங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் மேப்பில் போட்டால் கடலுக்குள்ளே காட்டுது. அது எங்கன்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். எனக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க. என் சொந்தக்காரங்களாம் நான் பார்க்கணும். இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு நான் பார்த்தாகணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். மேப்லேயே காட்டாத ஊரை நான் எங்கே போய் தேட முடியும்? எனக்கு எப்படியா கண்டுபிடிச்சி கொண்டா? நீ
இப்ப ஒரு சொந்த ஊருக்கே வந்து போகாம இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய வழின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த வழி எல்லாருக்கும் ஒரு ஊர் இருக்கிறாங்க, அதுக்கு போவாங்க பண்டிகை நாளைக்கு. ஆமா, நான் இப்ப எங்கேயுமே எங்க இருக்குன்னு தெரியாத ஊருக்கு நான் எப்படின்னா போறது? நான் எனக்கு யார் உதவி பண்றது சொல்லுங்க? ஆமா, நான் எப்படி நீங்க ரோட்ட நின்னீங்க, நான் உங்களை போய் டிராப் பண்றேன், அது ஒரு உதவின்னு வச்சீங்க. அந்த மாதிரி எனக்கு யாருன்னா பண்ற உதவி? எனக்கு யாரும் பண்ற மாட்டாங்கண்ணா. இந்த மாதிரி நான் யார்கிட்ட சொன்னா என்ன பைத்தியக்காரன்றாங்கண்ணா. நீ என்னடா உளற? நீ அந்த மாதிரி ஊரே கிடையாது, சிச்சிப்பட்டி ஊரே கிடையாது, நீ என்ன பைத்திய மாதிரி பேசுற? லூஸ் எல்லாரும் சொல்றது கிடையாது, நானே அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஊர் ஒண்ணு கிடையாது. நீங்க சொல்றதுதான் நான் கேள்விப்படுறது ஃபர்ஸ்ட் டைம். நான் மாத்து துணி எடுத்துருவானா, நான் கண்டுபிடிச்சு கொடுனா எனக்கு. அண்ணா கரெக்ட் தானே நீங்க சொல்றது, எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தாதான் நான் கண்டுபிடிக்க. உங்க ஊரு கண்டுபிடிக்க சொல்றீங்க கரெக்ட். சென்னையில இத்தனை ஊர் இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஊர் சொன்னா சென்னையில இல்லன்னா அது எங்கேயோ கடல் ஓரத்துலதான் இருக்குது. அந்த ஊர் கடல் ஓரத்துல இருக்குன்னா கடலை குடிச்சா நான் கண்டுபிடிக்க முடியும். நான் இந்த மாதிரிலாம் பேசாதேண்ணா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஊர் தெரியாம நீங்க பேசுறது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் என்னடா இது வண்டி நிப்பாட்டுறாரு. டைம் ஆகுதுன்னு சொல்றேன், எனக்கு வேலைக்கு போகணும். எனக்கு 10 வருஷமா டைம் ஆகுதுண்ணா. ஆமா புரியுது எனக்கு. எனக்கு இவ்வளவு நேரம் காமெடியா பேசுறீங்கன்னு நினைச்சேன். எனக்கு டென்ஷன் ஏத்துறீங்க நீங்க. டென்ஷன் டைம் ஆகுது. என் ஊரை கூட்டு போனா சொல்றேன், நீ எவ்வளவு வேணா காசு வாங்கிக்கலாம் வண்டி எடுத்துக்க. ஒண்ணு இறக்கி விடுறீங்களா இல்ல இறங்கி போட்டேன். நான் டென்ஷன் ஆகாதண்ணா, நான் சொல்றது பொறுமையா கேளு. 10 வருஷமா நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி அலையறேன். நான் இது ஓபன் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது கேளுண்ணா. என் ஊரை கூட்டு போனா சொல்றேன், ஒண்ணு வேலைக்கு விடுங்க, இல்ல நான் இறக்கி விட்டுறேன். ஊருக்கு கூட்டு போனேன், என் ஊருக்கு நான் போகணும்ண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா, ஊர் தெரிஞ்ச ஊரா விட முடியும். நான் டென்ஷன். நீ கரையில நிக்கிற, நான் கடலுக்குள்ள இருக்கிறேன். அதோட ஆழம் என்னன்னு உனக்கு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு உனக்கு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த சமுத்திரம் கொடுக்குற வழியோட வேதனை உனக்கு என்னன்னு தெரியாதுண்ணா. நீ நிக்கிற இடம் வேற, நான் வாழ்ற இடம் வேற. உண்மை பைத்தியமா நீங்க? நான் தனியாள் இல்ல, நான் கூட்டு போனா காசு எவ்வளவு வேணா வாங்கிக்கணும். எனக்கு காசெல்லாம் ஒண்ணு சொல்லி கள்ள நட்டு போனா ஒருத்தன், உனக்கு அடையே கிடையாதுறான்னு ஊரை விட்டு காலி போட்டுன்னு சொல்லிட்டு போனா இன்னொருத்தன். இப்ப என்னன்னா அணைய கட்டி போட்டானோ 15 கோடி ஏப்ப விட்டான்னு செய்தி இப்ப வருது. ஏல கலெக்டர், என் வயிறு எரியுதுல. என்ன லூஸ் கூட்டு போனா இறக்கி கூட்டு போனா மயிறு மாதிரி பண்றேன், வெறுப்பேத்தாத. இறக்கி கூட்டு போனா இதெல்லாம் ஓபன் பண்ணி இறக்கி போறேன். சொல்றது கேளலாம். முத எதுன்னு அவசரப்படுறேன்? என்ன இறக்கி ஊரை நான் பாக்கணும், மக்களை நான் பாக்கணும். இறக்கி போன வேலைக்கு டைம் ஆகும். ஒண்ணு இறக்கி நீ ரொம்ப சொல்றது கேளுண்ணா. காசு வாங்கிக்கிறேன், மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. எவ்வளவு வேணா காசு கூட்டு போறேன். நான் சொல்றது கேளுண்ணா, அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். வெறுப்பேத்துறேன். நான் எங்க ஊருக்கு தானே கூட்டு போக சொல்றேன். காமெடி பண்றியா? ப்ளீஸ்ண்ணா, இது அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேல கிடையாது. ஒழுங்கா திறந்து விட்டுரு. காலியாக பாத்துக்கோ, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதான் எனக்கு. ஒழுங்கு மேல திறந்து விடு, வேலைக்கு டைம் என்ன கேட்டாங்களா? யோ உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன கேட்டேன் உங்கள்ட்ட? என்ன உனக்கு என்ன இப்ப ஒழுங்கு மேல திறந்து விடுன்னு சொல்றேன். என்ன நான் ஊருக்கு என்ன இப்ப உனக்கு ரொம்ப நெக்கல் பண்ற? ஒழுங்கா திறந்து விடு. எங்க ஊருக்கு தானே கூட்டு எங்கடா போய் என்ன மயிறு ஊர் அது? சித்திப்பட்டி. சித்திவன் மயில இருக்கு, திறந்து விடியா? திறந்து விடு ப்ளீஸ். நான் எவ்வளவு நேரம் பொறுமையா பேசுவேன்? எவ்வளவு நேரம் பொறுமையா? அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன என்ன இப்ப என்ன எந்த ஊரு அது? என்ன ஊரு? என்ன ஊரு? என்ன ஊரு? அவ்வளவு நேரம் பொறுமையா பேசுற மயிலாட்டம் பேசுறீங்க. மூஞ்சி கிச்சு விடுறேன். என்ன இப்ப ரொம்ப நெக்கலா பண்றேன்னா? நான் சொல்றேன் அவனுக்கு என்ன ஊருக்கு தானே படி மயிறு பட்டி எங்கயா இருக்காது? நீ படம் பாத்தியா? சிட்டிசன் படம் பாத்தியா? நீ சிட்டிசன் படம் என்ன பாடு அது? அது என்னோட கதை. என்னோட கதையை ஒரு டைரக்டர் சொன்னா அவர் படம் எடுத்துட்டு யார் என்ன படம்? என்ன மயிறு மாதிரி பேசுற நீ? நீ பார்த்தது இல்ல படம்? என்ன இறக்க முடியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் சொல்றேன் பொறுமையா பேசுறேன். நான் சொல்றேன் கேள்வி ஒரு நிமிஷம். பொறுமையா மயிறு டைம் ஆகுதியா வேலைக்கு? யூடியூப் பிராங்க் என்ன மயிறு பிராங்க்? இருந்தா நான் சொல்றேன், கேமரா வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க. நோ பத்தா மயிரே பத்தா வெறியா தரது ஓடியா? நான் சும்மா விளையாட்டு தான பண்ணேன். விளையாட்டு மயிறு எவ்வளவு ஆகுது? வேலைக்கு வந்தா நான் கூட்டு போறேன். நான் கோச்சிக்கேன்.
கூட்டு போன எனக்கு என்ன வந்தது? டென்ஷன் ஆகும். வேலைக்கு அங்க டைம் ஆகுது சொல்றேன், மயிறு மாதிரி பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. வீட்டுக்கு என்ன வேலைக்கு போறேன்னு சொன்னா நைட் ஷிஃப்ட் இருக்கு எனக்கு. சரி ரைட், நான் கூட்டு வெறி ஏத்துறேன். கோச்சிக்காரன் முதல்ல வண்டி அடியா. கோச்சிக்காரன் எடுக்கிறேன், வண்டி எடுக்கிறேன். கோச்சிக்காரனா இல்லையா? பிராங்க் பண்ணுவாங்க. சும்மா விளையாட்டு. கோச்சிக்காதனா சும்மா விளையாட்டு. சீக்கிரம் ரெடியா, வண்டி அடியா. ஊர்லாம் கிடையாதுண்ணா. நீ படம் பார்த்தது இல்லையா? சிட்டிசன் படம் பார்த்தது இல்லையா? எதுவும் பார்த்ததே இல்லையா? சரியாத்துறீங்க. ஒருத்தன் என்னடா அவன் 1008 வேலை இருக்கு. கோச்சிக்காரனா அவன் நேரம் கத்துறேன், அவனுக்கு மனசாட்சி கூட இல்லையாடா? கோச்சிக்காதீங்க. கேமரா ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம பண்ணதெல்லாம் வந்து அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே, என்ன சேனல்? இது தமிழ் டாக்ஸி சேனல். இது பேரு. ஓகே. ஆமா. இப்போ உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டுங்க. மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சம்மதமா உங்களுக்கு? ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.